மயிலாடுதுறையில் குழந்தை பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாபாரதி IAS மீது வழக்கு பதிவு செய்து உரிய தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தேவநேயன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். குழந்தை ஒரு தப்பு பண்ணிடுச்சு, அதனால எதிர் தப்பு பண்றது சரி அப்படின்னா கல்லுக்கு கல் பல்லுக்கு பல் சரியா அப்படிங்கிற மாதிரிக்கா கிடையாது. தவறான முன்னுதாரணம். அதே போல போக்சோ சட்டத்தின்படி அது குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தை, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை அது நடக்காமல் இருந்திருந்தா கூட அது குழந்தையின் அடிப்படையில் அது சரியானது. அது அப்போ இது மாதிரி ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற நபர் எந்த விதமான அடிப்படையான விஷயங்கள் இல்லாமல் தன்னுடைய ஒரு சுயம் சார்ந்த விஷயத்தை சொல்லுவது மிக மோசமான எடுத்துக்காட்டாக மாறிடும். இவங்க சென்சிடைஸ் ஆக வேண்டியது இவங்க மாதிரி மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் தான். இவங்க தான் சென்சிடைஸ் ஆகணும். முதல்ல நீங்கள் சென்சிடைஸ் ஆகுங்க, அப்புறம் போய் உட்காந்து பெற்றோர்களையும் குழந்தைகளை பற்றி பேசுங்க. குழந்தைகளுடைய பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அது குழந்தை உரிமைக்கு எதிரானது. அது உரிய விளக்கங்கள் பெறப்படணும். இப்படி நபர்கள் மீது உரிய தண்டனை கொடுக்கணும்னு தான் சொல்ல. தண்டனைங்கிறது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது வெறுமனையாக அவர் பணி மாற்றம் பண்ணதும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் முறைப்படியான நம்முடைய அரசு பணி சார்பான முழுமையான என்கொயரி செய்யப்படணும். அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்.